ஆருத்ரா என்று பெயர். இந்த ஆருத்ரா மகாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நடராஜருக்கு அபிஷேகம் என்பதே இந்த மகாபிஷேகம். 6 அபிஷேகங்கள் ஒரு வருடத்தில் நடராஜருக்கு நடைபெறும். 6 அபிஷேகத்தில் 5 அபிஷேகம் இந்த ஆலயத்தில் உற்சவமூர்த்திக்கும், 6வது அபிஷேகம் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கும் உற்சவமூர்த்திக்கும் சமகாலத்தில் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடக்கும். இந்த 6 அபிஷேகத்தில் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசன மகாபிஷேக வைபவ விழா. இந்த ஆருத்ரா மகாபிஷேக வைபவ விழாவில் ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா, ஆருத்ரா அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம்னு பேர். இந்த திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் ஆருத்ரா. இந்த பௌர்ணமி அன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், லோகம் முழுவதும் சந்திரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் சந்திரனுடைய அனுகிரகத்தினால மனசு எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ அதுபோல் அப்படியே அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கிரணங்கள் எல்லாம், கதிர்வீழ்ச்சிகள் எல்லாம் பூமியிலே பட்டு மிகவும் அப்படியே சந்தோஷமாக குளிர்ச்சியாக அப்படியே பனி போல இருக்குன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட நாள் அந்த திருவாதிரையும் பௌர்ணமியும் ஒன்றாக சேரக்கூடிய நாள் ஆருத்ரா. அது வேறு எப்பவும் கிடையாது, மற்ற நாள்லாம் அது இல்லை. இந்த ஆலயம் திரு உத்தர கோஷமங்கை என்று பெயர். உத்தரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி. பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணாதனால உத்தர கோஷமங்கை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரணப்பெயர். சுவாமியினுடைய பெயர் மங்களநாதர். ராவணனுடைய மனைவி மண்டோதரி சிவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பி கேட்கிறா. தன்னளவு பக்தி யாரிடம் இருக்கிறது என்று சோதித்து பார்த்த இறைவன் ராவணன் நரம்பினை வீணையில் தந்தியாக மீட்டி சாமகானத்தை இசைத்து சிவபெருமானை குளிர்விக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமான் ராவணேஸ்வரன் என்ற பட்டம் சூட்டி மண்டோதரிக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அப்படிப்பட்ட திருமணம் செய்து வைத்த மங்கள காரியம் செய்து வைத்ததனால் மங்களநாதர் என்று பெயர். அந்த மங்களநாதர் என்று பெயர் வைத்து சுயம்புலிங்கமாக இங்கு அருட்காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். வரும் பக்தர்கள் எல்லோரும் இங்கு தரிசனம் செய்தால் நிச்சயமாக மங்கள காரியம் நடைபெறும். அம்பாளுடைய பெயர் மங்களாம்பிகா. உபதேசம் வாங்கி மங்களாம்பிகா என்ற பெயரில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா, இங்கே மங்களநாதர் மங்களாம்பிகா. இந்த 2 அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமான அம்பாள். மந்திரபீடேஸ்வரி. சித்திரை திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அம்பாளுக்கு. மதுரை மீனாட்சி கல்யாணம் உத்திர நட்சத்திரத்தில் நடக்கும். அதுக்கு மறுநாள் அஸ்த நட்சத்திரத்தில் இங்கே உத்திரகோஷமங்கையில் மங்களேஸ்வரிக்கு திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக 10 நாள் உற்சவம் நடக்கும். மங்களேஸ்வரி அம்மன், மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் போல் மங்களேஸ்வரி அம்மன் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு 100 பாடல்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள். அம்பாளை மனமுருக பிரார்த்தித்தால் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக நான் முதலில் சொன்னது போல நடராஜருக்கு தனி ஆலயம் என்று சொன்னால் சிதம்பரமும் உத்தரகோஷமங்கையும் தவிர வேறு எங்குமே தனி கோயில் என்று கிடையாது. தனி கோயில் என்றால் கர்ப்பகிரக மண்டபத்தில் இருந்து அது கருவறையில் இருந்து கொடிமரம் வரை இருப்பதே தனி கோயில் என்று சொல்வது. அப்பேற்பட்ட தனி கோயிலாக இருப்பது சிதம்பரமும் உத்தரகோஷமங்கையும். இந்த உத்தரகோஷமங்கையில் மரகதத்தால் நடராஜர். இந்த நடராஜர் முதலில் பார்வதிக்காக உத்தரகோஷமங்கையில் அறையில் ஆடி, அதற்கப்புறம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடி, மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு வலதுகால் மாறி ஆடி காட்டுறார். திருவாலங்காடில் காரைக்கால் அம்மையாருக்காக ஊர்தவ தாண்டவம் ஆடுறார். முதல் தாண்டவம் உத்தரகோஷமங்கையில் அறையில் ஆடியதெல்லாம் இது ரகசிய தாண்டவம். ரகசிய தாண்டவம் ஆனதுனால மரகத நடராஜர் சந்தனத்திற்குள் மறைபொருளாக வேத பொருளாக காட்சி கொடுக்கிறார்.